ஹாய் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டடி டிப்ஸ் சொல்கிறேங்க. எப்படிலாம் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கின்னு டெய்லி படிக்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் கண்டிப்பாக என்னுடைய டெஸ்ட் மார்க் சொல்லிடுறேன். தமிழில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 78 மார்க்கு, செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 80 மார்க். ஓகேங்களா, 2 மார்க் தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். சரி ஓகே, குறையில இன்க்ரீஸ் தானே ஆயிருக்கு. ஓகே, அடுத்த தடவை இதை விட அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தேர்டு டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி தான் வந்து தேர்டு டெஸ்ட் இருக்குது, நைட்டு எழுதணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்களை ஈவினிங் ஒர்க்கு முடிச்சுட்டு பசங்களை போய் ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 7th ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் லெசன் படிக்கிறேன். அது படிக்கும் போது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துருப்பேன், அந்த வீடியோ தான் ஓடும். ஓகேங்களா, ஆனால் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டடி டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, டைம் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, டைமை வந்து நீங்கள் டெய்லி இன்க்ரீஸ் பண்ணணும். படிக்கிற டைமை அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்னா எடுத்த உடனே ஒரு 5 hours படிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அது சலிப்பை ஏற்படுத்திடும். அப்போ நீங்கள் எப்படி வந்து 5 hours ஸ்டடி அப்படி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு 1/2 hour மட்டும் படிங்க. அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் படிக்காதீங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா படிங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரு 5 days போட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு நான் 1/2 hour இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் டே படிக்கும்போது ஃபஸ்ட்டு டே 1/2 hourனா செகண்ட் டே 1 hour படிங்க, தேர்ட் டே 1.5 hours படிங்க. ஓகேங்களா, இப்படி நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours படிக்கிற மாதிரி நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா என்னதுன்னா, நீங்கள் வந்து நீங்களே சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துல வரும்னு சொல்லிட்டு நீங்களே வேர் டு ஸ்டடி பண்ணுறது தான் ஹார்ட் ஒர்க். ஓகேங்களா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படித்து கிளியர் பண்ணி போனவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேர் டு ஸ்டடி வீடியோ நிறைய கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ் பண்ணவங்க எதெல்லாம் சொல்கிறாங்களோ, அவங்க எந்த தப்பெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாமல் எந்த அளவுக்கு சீக்கிரமாக கிளியர் பண்ணிட்டு போக முடியுமோ அதுக்கான வழியை நீங்கள் பாருங்கள். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஓகேங்களா, தேர்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி படிக்கிறதுக்கு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து டேபிளில் தான் படிக்கணும், இல்லைனா வந்து ஒரு ரூமில் தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா வந்துடணும். அந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெளியே தாங்க உட்காந்து படிப்பேன். ஏர்லி மார்னிங் ஸ்டடி மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில டைம் வெளியவும் படிச்சிருக்கேன், சில டைம் வீட்டுக்குள்ளேயும் படிப்பேன். மழை பெய்யுது அந்த மாதிரி டைமில் மட்டும் தான் வீட்டுக்குள்ளே படிப்பேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வெளியே தான் படிப்பேன். ஓகேங்களா, காலையிலேருந்து கரெக்டாக 3:30 பார்த்தீங்கன்னா நான் வெளியே தான் உட்காந்து படிப்பேன். நீங்களும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற மாதிரி படிங்க. 4வது பார்த்தீங்கன்னா கஷ்டமான சப்ஜெக்டை வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து படிங்க. ஓகேங்களா, ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வந்து நீங்கள் டக்குன்னு படிக்கிறீங்களோ அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். அதனால் இப்போ சிலருக்கு மேக்ஸ் வராது, சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாலிட்டி கஷ்டமாக இருக்கும், சிலருக்கு எக்கனாமிக்ஸ் வரவே வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம காலையில் படிக்கிற ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன வச்சுக்கலாம்னா, நமக்கு கஷ்டமான சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு படிக்கலாம். 5வது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் எடுத்துகிட்டு படிக்கிறது. ஓகேங்களா, அப்படியே வந்து ஒரே இடத்துலையோ 5 மணி நேரம் உட்காந்து படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1/2 hour படிங்க, ஒரு 10 minutes சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுங்கன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறத தவிர வேறு எதனா பண்ணலாம். அதுக்காக மொபைல் போய் நோண்டுறது அது வந்து படிக்கிற இதில் வராது. ஓகேங்களா, அப்படியே நீங்கள் மொபைல் பார்த்தா கூட படிப்பு ரிலேட்டடாக இருக்கும் இல்லைங்களா, யாருன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா ஓகே. அதை விட பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸை வந்து தள்ளி தள்ளி பார்க்குறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அது நமக்கு தான் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டைமை வந்து சேவ் பண்ணி அப்படி படிச்சிங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படிக்கணும் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே உருவாகிடும். ஓகேங்களா, ஒரு நல்ல இடத்த ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துருங்க எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மார்ட் ஒர்க் போடுங்க. அதிக நேரம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி டைம் நம்ம படிக்கிற நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு ஸ்டடி டைம் டேபிள் மாதிரி போட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் டைமை. அதுக்கப்புறமா கஷ்டமான சப்ஜெக்டை காலையில் எழுந்து படிங்க. நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா படிக்கணும், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மற்ற வேலை செய்யணும், இவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தாராளமாக ஒருத்தவங்க படிக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, 8 மணி நேரம் படிக்கிறதுக்கும் 8 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அதர் ஒர்க்கு, நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, மற்ற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மீதி இருக்கிற 8 மணி நேரம் தூங்குறதுக்கு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தை நம்ம தான் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது வந்துடணும். ஓகேங்களா, ஒருத்தவங்க சொல்லி தான் நம்ம இப்படி படிக்கணும், அவங்க சொல்லி தான் நம்ம இப்போ இப்படி படிக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு நம்ம தான் டீச்சர். ஓகேங்களா,
நீங்கள் உங்களுக்குள்ளே இப்போ நீங்கள் தனியாக இருக்கும்போது பாருங்கள், மொபைல் ஃபோன்லாம் எடுக்காதீங்க, யாருக்கிட்டையும் பேசாதீங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும்போது உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பேசுகிற மாதிரியே இருக்கும். அது வேறு யாருமே இல்லைங்க, நீங்கள் தான். ஓகேங்களா? அது சொல்லும் உங்ககிட்ட, இந்த டைமில் படி, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற, நீ போய் படி அப்படின்னு சொல்லும். அந்த மனசு சொல்கிறபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? எப்படி வந்து நீங்கள் படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம பண்ணிக்கினா மட்டும்தாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைமை வந்து இந்த நேரத்துக்கு நீ எழுந்துரு, இந்த நேரத்தில் நீ படி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நமக்கு வந்து எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த நேரத்தில் தூங்கணும், எந்த நேரத்தில் வேலை செய்யணும், எந்த நேரத்தில் படிக்கணும் அப்படின்றத நம்ம தான் பார்த்தீங்கன்னா தீர்மானிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளுமே படிங்க. ஒரு நாள் கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா கூட அடுத்த நாள் அது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். நம்ம நேற்று படிக்கலை, ஆனாலும் பாரு இன்றைக்கி ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம படிக்காமல் தள்ளி போடுறது பார்த்தீங்கன்னா நாமளே ஏமாற்றிக்கிற மாதிரி. ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் படிக்கல அப்படின்னா அதுக்கான பொறுப்பு நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணாலே பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். இதுக்கு மேலே என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒதுக்கிடுங்க. ஓகேங்களா? தமிழ்னால் ஒரு 2 மணி நேரம், மேக்ஸ் 2 மணி நேரம், ஜிஎஸ் 2 மணி நேரம், ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு 1/2 hour போட்டுருங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour போட்டுருங்க. மீதி இருக்கிற 1/2 hour பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி நீங்கள் 8 மணி நேரம் டைம் டேபிள் போட்டு படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சூப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதே மாதிரி படிங்க, இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. இது வந்து ஒரு வழிகாட்டுதல் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். சிலருக்கு ஏர்லி மார்னிங் வந்து படிக்கிற மாதிரி இருப்பீங்க. 3 மணிலேருந்து 10 மணி வரலாம் படித்தாலே போதும், அவ்வளோதான். அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒரே நாள் ஸ்டடி டைம் டைமில். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் நேரம், மதியானம் கொஞ்சம் நேரம், என்ன மாதிரி ஈவினிங் கொஞ்சம் நேரம், இந்த மாதிரி படிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க டைமை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எப்படிலாம் வந்து நமக்கு டைம் கிடைக்குமோ அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம படித்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியும். குரூப் 2 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பதிவே பண்ணலைங்க. ஒரு நாள் போனேன், நான் எப்போயுமே பதிவு பண்ணுற கடைக்கு தான் போய் பண்ணுவேன். அந்த கடை பார்த்தீங்கன்னா மூடி இருந்தது, ஞாயிற்றுக்கிழமை போனேன். அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். திரும்பி பார்த்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டுக்காரு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமுக்கு பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதனா எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் எதனா கேட்டாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிறேன். ஓகேங்களா? குரூப் 4 மட்டும்தான் நான் போன தடவை எழுதினேன். குரூப் 2 பார்த்தீங்கன்னா இந்த தடவை தான் முதல் முறையாக எழுத போகிறேன். ஓகேங்களாங்க? உங்களுக்கு எதனா பயனுள்ள தகவல் எதனா தெரிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா குரூப் 2 எக்ஸாம் பற்றி எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.